ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் அருள் ஆசீர்வாதத்தோடு உங்கள் அனைவரின் கோரிக்கைகளும் நல்ல விதமாக நிறைவேற வேண்டும் என்று வேண்டி வணங்கி இந்த பதிவை துவங்குகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் பார்த்தா செவ்வாய்க்கிழமை மிகவும் உகந்த தினம். இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கி வழிபட நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆமாங்க, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபாடு செய்கிறது மிகவும் உத்தமம். அப்படி இல்லைனாலும் காலங்கார்த்தால வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை மாலையில் 6 மணி போல் முருகனுக்கு விளக்கேற்றி முருகனுடைய ஸ்லோகங்களை சொல்லி வணங்கி வர நம்மளுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும். நமக்கு எப்போவுமே தேவை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தேவைகளை நாம் தான் பார்த்து சுருக்கிக்கிறோம். இது வேணும் அது வேணும்னு சொல்லி நாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது கிடைக்கல அப்படின்னும் போது தான் நமக்குள்ள வருத்தங்கள் வர ஆரம்பிக்குது. முருகப்பெருமானுக்கு தெரியுங்க நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எப்படி கொடுத்தா நமக்கு அது உபயோகமாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் நாம் சின்ன குழந்த மாதிரி முருகன் முன்னால் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறோம். நம்மளுடைய தேவையை அறிந்து நமக்கு வழங்கக்கூடிய தாயை போன்றவர் தான் முருகப்பெருமான். நம்மளோட அனைத்து தேவைகளும் அவரால் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்புங்க. நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். நாம் ஆசைகளை குறைச்சிக்கிட்டா தேவைகளும் குறைஞ்சிரும். நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சா போதும். நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைச்சா அதை கொண்டு நம்மளால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எளிமையாக வாழ முடியுங்கிறத நாம் தான் தீர்மானம் பண்ணணும். அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோன்னா நம்மளை முருகன் இல்லை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட கூடிய சஷ்டி விரதமும் அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளில் நாம் எண்ணத்தை தெளிவாகவும் சிந்தனையை நல்ல விதத்துலேயும் வச்சு முருகனை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக முருகப்பெருமானால் தந்தருளப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் முருகப்பெருமானால் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் முழுமையாக சொல்ல தெரியும்னா அதை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி போல் நீங்கள் இதை சொல்லி முருகன் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை சங்கல்பமாக வையுங்க. கேட்பவை அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் முருகப்பெருமான். இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆடியோவில் ஒலிக்க செஞ்சு கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெடுநாட்களாக பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சங்கடம் கொடுத்துட்டு கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கணும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வேல்மாறல் மகாமந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணுங்க. வாரத்தில் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் வேல்மாறல் பாராயணம் செய்கிறது அனைத்து விதமான சங்கடங்களுக்கும் ஒரே எளிய பரிகாரம்னு சொல்லலாம், எளிய வழின்னு சொல்லலாம். வேல்மாறல் நம்ம பாராயணம் பண்ணும்போது நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும். நம்மளுடைய எதிரி அழிஞ்சு போகணும்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாதுங்க. எதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் தரணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் தொடங்கினாலும் அதில் எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி முருகன் கிட்ட நாம் சங்கல்பம் வைக்கணும். வேல்மாறல் மகாமந்திரத்தை முழுமையாக சொன்னால் ரொம்பவே நல்ல பலன். இல்லைன்னா நீங்கள் இதையும் நீங்கள் ஆடியோவில் கேட்கும்போது நீங்கள் படிக்கிறதுக்கான பலனை நிச்சயமாக பெறலாம். கேட்டு கேட்டு பழக பழக உங்களுக்கு வேல்மாறல் பழகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சுலபமாக வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற 2 வரி, இந்த வரிகளை நீங்கள் தினமும் 6 முறை சொல்லி பாருங்களேன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறையிறத உங்களால் உணர முடியும். முருகனுடைய அருளை பெறுவது மிகவும் எளிது.
புரியுதுங்க. ரொம்ப சங்கடம் இருக்கிறவங்க தான் கந்தசஷ்டி பாராயணம் பண்ணணும், வேல்மாறல் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத நியதியாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நாம் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லும்போது தான் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இல்லைங்க, எனக்கு சின்ன சின்னதாக தான் பிரச்சனை இருக்குது, இதில் இருந்தெல்லாம் முருகர் என்னை விலக்கி வச்சுட்டு எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தரணும், எனக்கு கந்தசஷ்டி பாராயணம் பண்ண நேரம் இல்லை, வேல்மாறல் பாராயணம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எளிய உபாயம் என்ன தெரியுங்களா? முருகா அப்படிங்கிற நாமந்தான். முருகா முருகா முருகான்னு இடையறாது சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி வச்சு உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் முருகன் படத்துக்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தூப தீப ஆராதனைகள் செய்து முருகான்னு 2 நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க போதும். இது நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கணும், 108 தடவை சொல்லணும், 1008 தடவை சொல்லணும்னு இல்லைங்க. கண்ணை மூடி மனசார முருகனை நினச்சி முருகா முருகான்னு எண்ணிக்கை கூட அவசியம் இல்லை. நீங்கள் முருகா முருகான்னு சொன்னாலே மனமுருகி உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது சர்வ நிச்சயம். முருகனை நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்தர்களுக்கு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் முருகப்பெருமான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்வாங்க. முருகன் அருள் இருந்தால் மட்டுமே முருகனை வணங்க முடியும், முருகன் பெயரை சொல்ல முடியும். அந்த பாக்கியத்தை பெற்ற முருக பக்தர்களாகிய நாம் அனைவரும் முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்து அனைத்து வளங்களையும் பெறுவோமாக. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, குமரவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.